வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பேர் வந்துட்டு இப்போ வில்லேஜ்லேருந்து டவுன் வரைக்கும் எல்லாமே பால் பாக்கெட் தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். பால் பாக்கெட்டை வாங்கினோன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆமாம், இதில் கவனிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன துண்டை தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டுட்டு நம்ம பாலை எப்பயும் போல் ஊற்றி காய்ச்ச ஆரம்பிச்சிருவோங்க. இந்த பாக்கெட் வந்துட்டு நம்ம குப்பையில் தான் போட போகிறோம். ஆமாம், குப்பையில் போடுற பாக்கெட்டை வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு எடுக்கிறது வந்துட்டு அந்த குப்பைலாம் எடுக்கும் பொழுது அந்த பெரிய பாக்கெட்டை மட்டும்தாங்க கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. அந்த சின்ன துண்டை வந்துட்டு யாருமே வந்துட்டு கவனிக்கிறது கிடையாது. இந்த சின்ன சின்ன முக்கோண துண்டுகள்லாம் வந்துட்டு நிறைய சேர்ந்து நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டத்தை வந்துட்டு லாக் பண்ணிடுது, நீரோட்டத்தை வந்துட்டு தடை பண்ணுது. இது வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய மாசுக்கேடு. நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 பாக்கெட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்காண்டி பால் பாக்கெட் வாங்காமல் நம்மளால சமாளிக்க முடியாது. பால் பாக்கெட் கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்லேயுமே ஒரு நாளைக்கு 2 பாக்கெட்னா உலகம் முழுக்க வந்துட்டு இது போல் சின்ன சின்ன துண்டுகள் எவ்வளோ சேருதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். இதனால் வந்துட்டு மிகப்பெரிய மாசுக்கேடு வந்துட்டு நம்ம தினசரி வாழ்வில் வந்துட்டு நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதை யாரும் கவனிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம பால் பாக்கெட் கட் பண்ணும் பொழுது நீங்கள் இது போல் கட் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன துண்டை வந்துட்டு தனியாக எடுக்காமல் நம்ம இது போல் கட் பண்ணிவிட்டு பாலை ஊற்றிட்டு நம்ம இதை திருப்ப குப்பையில் போடுறதுனால ரீசைக்கிள் பண்ணுறவங்க அப்படியே சேர்த்து எடுத்துக்கிடுவாங்க. இதனால் நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உதவுறோங்கிற ஒரு திருப்தியோடையும் இருக்கலாங்க. இந்த மெத்தடு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மெசேஜ் வந்துட்டு நான் வந்துட்டு சோசியல் மீடியாவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிறட்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம செய்கிற சின்ன உதவியாக இது இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.